வரலட்சுமி பூஜைக்கான ஃபைனல் டே கிளீனிங்க இன்றைக்கி வந்து வீடு கூட்டி மாப் மட்டும் போட்டுட்டு க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சாச்சு. எல்லா வருஷமே தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள் வந்து அம்மனை வீட்டில் வைக்கிறது வழக்கம். ஸோ எப்போவுமே தேர்ஸ்டே ஈவினிங் தான் அம்மன் இப்போ வந்து பண்ணுவோம். இந்த வருஷம் மார்னிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா ஈவினிங் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியில் போகிறாங்க. ஸோ அவர் இருக்கும்போதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேர்ஸ்டே மார்னிங் வந்து பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி ஃபைனல் டே அப்படிங்கிறனால பரபரப்பாக வந்து வேலையெல்லாம் போயிட்டே இருக்குது. பூஜை கேபினெட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பொருளும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அம்மன் அழைச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் ஒர்க்கெலாம் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இன்றைக்கி எல்லாமே முடிச்சு வச்சாச்சுங்க. எல்லா வேலையும் நாளைக்குன்னு இருக்காமல் இன்றைக்கி டைம் இருக்கும்போது எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையோடு முடிச்சு வச்சாச்சு. ஈவினிங்கு மேலே சரி கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரி ரவா லட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு 1 கிலோ ரவை போட்டு ரவா லட்டு வந்து பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ நாளைக்கு மார்னிங்கே வந்து நேரத்துலேயே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால டெக்கரேஷன்ஸு மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜையோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.